வணக்கம், நான் பூபதி. இன்னைக்கு நம்ம ரேசி கேலிகிராஃபி சேனலில் நல்லா தினம் ஒரு சிந்தனை பார்ப்போம். நம்ம இந்த சிந்தனை நமக்கு இன்னைக்கு கொடுத்தது திருவாரூர் மாவட்டம் மருதவனம் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரியும் அன்பிற்கினிய சகோதரி அமுதா அவர்கள் இந்த சிந்தனை இன்னைக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க. நல்ல அற்புதமான ஒரு சிந்தனை. நம்முடைய கதாநாயகன் அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன அற்புதமான ஒரு சிந்தனை தான் இன்றைக்கி நம்ம எழுத போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு நான் தரலான்னு இருக்கேன். என்னென்னா, இந்த பென் இருக்குது பார்த்தீங்களா, கேலிகிராஃபி பென்னில் நம்ம இந்த இங்க் பார்க்கர் பென் இங்க் நம்ம பயன்படுத்தினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன காரணம்னா, மற்ற நீங்கள் சாதாரண இங்க் எழுதுகிறப்ப உங்களோட எழுத்து வந்து அந்த டார்க்னஸ் கிடைக்காது. இந்த பார்க்கர் பென் பயன்படுத்துகிறப்ப இங்க் பயன்படுத்துகிறப்ப நமக்கு அது டார்க்னஸ் நல்லாவே கிடைக்கும். இதில் ப்ளூவும் வருது, பிளாக்கும் வருது. நான் அதிகமாக பிளாக் தான் பயன்படுத்துறது. அது கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும், அதுக்காக தான். அந்த மாதிரி நான் இன்னைக்கு எழுதுகிற பென் வந்து இந்த செகண்ட் நிப்பு பென். இதுலேயே ஃபர்ஸ்ட் நிப்பு இருக்குது. இங்கே பாருங்களேன், உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது பண்ணேன். இது வந்து ஃபர்ஸ்ட் நிப்பு. இந்த நிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சன்னமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் நிப்பு. இது வந்து செகண்ட் நிப்பு. இது வந்து செகண்ட் நிப்பு. ஓகேங்களா, இது வந்து ப்ளூ, இது வந்து பிளாக். இப்போ இந்த பென்ல தான் நான் எழுத போகிறேன். இந்த பென்னில் எழுதுறப்ப உங்களுக்கு நான் பல முறை சொன்ன மாதிரி இந்த பெண்ணை நீங்கள் எப்படி பிடிச்சு எழுதணும் அப்படின்னா, இந்த பெண்ணோட நிப்பு உங்களோட இடது பக்கம் திரும்பி இருக்கணும். ஓகேங்களா, இப்போ இப்படி திரும்பி இருக்கணும். அப்படி திரும்பி லைட்டாக அப்படி திரும்பி எழுதுறப்ப நம்ம நினைக்கிற பெர்ஃபெக்ஷன் நம்மளால கண்டிப்பாக கொடுக்க முடியும். வாங்க இன்னைக்கு நம்ம எப்படி எழுதுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த கிராஸாக இந்த பக்கம் எழுதுறப்ப என்ன ஆகும்னா, ஒரு சில இடங்களில் டார்க்காக வரும், சில இடங்களில் லைட்டாக இருக்கும். அது இந்த கேலிகிராஃபி லெட்டருக்கு ஒரு கூடுதல் அழகை கொடுக்கும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ரொம்ப பேர் சொல்கிறது, சார் ஸ்பீடு வரலன்னு. ஸ்பீடு தாராளமாக வந்துடும். இது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் மெதுவாக எழுதுறேன். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தினமும் ப்ராக்டிஸ் ஒரு 20 minutes நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா definitely you get a high speed. இதை நீங்கள் ஸ்மால் லெட்டர்ஸ் எழுதுறப்ப இந்த பாக்ஸ் தாண்டி போகக்கூடாது. லெட்டர்ஸ் எல்லாமே அது ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும். அடுத்த லைன் எழுதுறப்ப 2 பாக்ஸ் தள்ளி எழுதிடணும். இந்த இடத்துல எழுதுறப்ப பார்த்தீங்களா, இங்கே கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது, பட்டையாக இருக்க மாதிரி இருக்குது, போக போக மெலிசாக இருக்குது பாருங்கள். அது இந்த பார்க்கர் பென்னில் எழுதுறப்ப இந்த நிப்பு பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த மாதிரி பெர்ஃபெக்ஷனாக நம்மளால் எதிர்பார்க்க முடியும். Don't fear for facing failure. தோல்வியை கண்டு நம்ம என்றைக்கும் பயப்படக்கூடாது. அப்துல் கலாம் சொன்ன பொன்மொழிகள் எல்லாமே ரொம்ப கிளாசிக்காக இருக்குது. காரணம், அவர் ரொம்ப அடிமட்டத்திலிருந்து வந்தவர். அதனால தான் அவரோட இந்த பொன்மொழிகள்லாம் சொல்ல முடியுது முதல்ல.
என்ன ஒரு சாதாரண இது சாதாரண விஷயந்தான். டோன்ட் ஃபியர் ஃபார் ஃபேஸிங் ஃபெயிலியர் அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயந்தான். அந்த சாதாரண விஷயத்தை அவர் எதோட மிங்கிள் பண்ணியிருக்காரு பாருங்க. பிகாஸ் ஈவன் த சக்ஸஸ்ஃபுல் மேக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அவ்வளோ பெரிய கணிதம் எவ்வளோ பெரிய கடல்னு சொல்கிறோம். இந்த கணிதம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் வித் எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. மேக்ஸ் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா ஜீரோவில் தான் ஆரம்பிக்குது. மேக்ஸு ஜீரோவில் தான் ஆரம்பிக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் நம்மளும் ஜீரோலேருந்தே தொடங்கினோம்னா கண்டிப்பாக ஒரு பெரிய நிலையை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இவரை எல்லாருமே உச்சி முகர்ந்து கொண்டாடுறாங்க. என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார். அவருடைய அலைபேசியில் பார்த்தோம்னா அவர் அப்துல் கலாம் கிட்ட எடுத்த புகைப்படத்தை தான் நான் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே அதை படத்தை தான் பார்க்குறேன். அவர் இன்னும் மாற்றவே இல்லை. காரணம் அவர் மேல் கொண்ட அன்பு தான். இந்த விஷயத்தில் இங்கே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, நம்மக்கிட்ட கேலிகிராஃபி கற்றுக்கிற ஒரு ஆசிரியர், ஒரு தனியார் பள்ளியில் ஒரு பிரின்சிபல் நிலையில் இருக்கிற அந்த ஆசிரியர் நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா கிட்ட பணிபுரிந்தேன்னு ரொம்ப பெருமையோடு சொன்னப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் அவர் நம்மளுடைய தமிழர் அப்படின்றதுல நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த பயிற்சி கண்டிப்பாக உங்களுடைய கையெழுத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் தினமும் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். காலையில் நம்ம எந்திரிச்சு எப்படி நம்மளுடைய ரொட்டீன் வேலைகளை நம்ம எப்படி தொடர்ச்சியாக பார்க்குறோமோ அந்த மாதிரி இந்த கையெழுத்து ப்ராக்டிஸ் அப்படின்றது நம்மளுடைய ரொட்டீன் வேலைகளில் ஒன்று நம்ம இணைச்சிக்கணும். அதை நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய கையெழுத்து ரொம்ப அற்புதமான ஒரு கையெழுத்தாக மாறும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கேலிகிராஃபி கற்றுக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த சேனல் சென்றடைஞ்சிச்சுன்னா இதுதான் இந்த சேனலுடைய ஆக சிறந்த வெற்றியை நான் பார்க்குறேன். அந்த வெற்றி உங்கள் மூலமாக சாத்தியப்படணும். நன்றி.